பிரீத்தி, லஞ்சுக்கு சாம்பார் செஞ்சிடலாமா? அம்மா நேத்து தானே சாம்பார் செஞ்சோம். குருமா அதுதான் முந்தினத்து செஞ்சுட்டோமே. சரி, கத்திரிக்காய் முருங்காய் இருக்கு, காரக்குழம்பு வச்சிடவா? அது நம்ம அதுக்கு முன்னாடி நாள் செஞ்சாச்சு. என்னதான் செய்யறது? நம்ம வீட்டு ஸ்டைல வேணா அரைச்சு விட்ட குழம்பு செஞ்சுட்டா. நீங்களும் இப்படிதான் டெய்லி என்னடா சமைக்கிறது நினைச்சு குழம்பி போயிருக்கீங்களா? அப்படி குழம்பி போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு மிளகு, ஜீரகம், தனியா, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், தேங்காய் சிறிதளவு இதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிப்பு பொருட்கள் கறிவேப்பிலை, 1/4 கப்பு பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி ரஃபா சாப் பண்ணது, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். மிக்ஸி ஜார்ல வறுத்த பொருட்கள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்ப அரைச்ச விழுது தண்ணியும் சேர்த்து கூட புளிக்கரைச்சலே உப்பையும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் கலந்து விட்டு காய்கறிகள் நல்லா வெந்து கொதிச்சு வந்ததுக்கு பிறகு கொத்தமல்லி தூவிடலாம். உங்களுக்கான ஒரு விடுகதை: வாழ்நாள் எல்லாம் வாயை திறந்திருக்கும், அது என்ன?